வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் தேட்டருக்கு கூலி படம் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர கோவமாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் என்னை கிளம்ப சொன்னார். ஏன்னா விருகம்பாக்கம்லேருந்து எக்மோர் போயிட்டு படம் பார்த்துட்டு வரணும். அதனால என்னை 11 மணிக்கெலாம் கிளம்ப சொல்கிறாரு. ஆனால் பயங்கரமாக டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி லீவுன்றதுனால ரொம்ப நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தோம். சங்கம் தேட்டர்கிட்ட பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு, என்னடா இது இங்கே இவ்வளோ பயங்கர கூட்டமாக இருக்கே. ஆல்பர்ட் தேட்டர் வேறு ரொம்ப ஓல்டு தேட்டர், அங்கேயும் இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த வண்டி பார்க் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் கூட டைம் ஆகும். சரியான சண்டை நடக்க போகுது அப்படிலாம் யோசிச்சுட்டே நான் பயந்துகிட்டே வண்டியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டே இருந்தாங்க. 12 o'clock ஷோ. 12:09 ஆகிடுச்சு. இப்போயே டைமு. எப்படியா இருந்தாலும் படம் போயிடும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு என்னடானா ரஜினியோட ஓப்பனிங் சீன் போயிடக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபைனலி ஆல்பர்ட் தேட்டருக்கு வாசலுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான போஸ்டர். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. எப்பயுமே மூவி பார்க்குறதா இருந்தால் பக்கத்துலேயே தேட்டர் இருக்கும்ல, அதில் தான் நான் போய் பார்த்துருக்கேன். போஸ்டர்ஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் டே செகண்ட் டேவில் பார்க்குற போஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ கிட்டலாம் பார்த்தது கிடையாது. இங்கே பாருங்கள், திரும்பி கூட பார்க்காம அப்படியே படம் போயிருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டே பார்த்தாச்சு. ஆனாலும் செகண்ட் டே வந்து ஓப்பனிங் சீன்லேருந்து பார்க்கணுன்னு போயிட்டுருக்கு. விசில் வந்து காது கிழிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி சவுண்டு நான் கேட்டதே கிடையாது. அவ்வளோ பெரிய சவுண்டு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து படம் வந்து பிரேக்கில் வந்து வெளியில் தேட்டரில் பார்த்தா என் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே நிறைய அவார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பழைய அவார்ட்லேருந்து வச்சுருக்காங்க. அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட் சொன்னால், இது ரொம்ப பழைய தேட்ரு, நம்ம அப்பா நம்ம அம்மாலாம் இங்கே தான் ரெகுலராக படம்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஷோகேஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபைட் படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சண்டை இருக்குது படத்தில். அதே மாதிரி ரஜினி சாரோட காஸ்டியூமு, அவரோட ஸ்டைல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. வேறு லெவலு. இங்கே பாருங்கள், கட்லெட்டுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பீஸாக இருந்துச்சு. அப்படியே வந்து அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னமோ வாங்கிட்டு இருக்காங்க. சரியான கூட்டம் இந்த தியேட்டரில். லைனில் நின்று தான் எதுவாக இருந்தாலும் வாங்க முடியுது. அந்த கட்லெட்டு போடுற பாயை திரும்பி பார்த்தேன். அங்கே பாருங்கள், என்ன ஹைட்டாக நின்றுட்டு கட்லெட் போட்டுட்ருக்காரு. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. அவ்வளோதாங்க, படம் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம எதாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு புகாரிக்கு வந்துட்டோம். புகாரியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது. எனக்கு தெரிஞ்சு 75 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். இது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 பிரியாணி, ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃபுல்லாக ஹோட்டலில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் வந்து எனக்கு என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்குன்றது தெரிய வரும். அவ்வளோதான், என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட போகிறேன். போதும். ஷால் வாங்கணும்.
மட்டன் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தொட்டவுடனே சாஃப்டாக இருக்குது. ஓகேங்க, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.